அப்போ இவர்களுடைய லவ்வராக இருந்தாலும் பின்னாளில் அவர் இவர்களுக்கு மனைவியாக மாறினாலும் ரொம்பவும் இவர்களை டாமினேஷன் செய்யக்கூடிய நபர்களாக பின்னாளில் உணர்கிறார்கள். நிறைய பேர் அந்த இடத்துல பார்த்தோம்னா, எதற்காக நாம் லவ் செய்தோம், லவ் செய்யாமலே இருந்திருக்கலாமே, குழந்தைகளுக்காக நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காக இவர்கள் லைஃபை டிராவல் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது. மேலும் காதலை குறிகாட்டக்கூடிய அந்த சுக்கிரன் என்ற கிரகம் இவர்களுக்கு பாக்கியமாக வரும்பொழுது அது காலபுருஷனுக்கு விரயமாக செலவாக வருகிறது. அப்போ நிறைய பணத்தை, நான் இன்னும் சொல்லணும்னா கடன் வாங்கி அந்த காதலுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கடகராசிக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இவர்கள் இந்த இடத்துல யோசிச்சாங்க அப்படின்னா, இவர்களுடைய 3ஆம் இடத்தில் அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நீசம். அப்போது நான் எதற்காக இந்த மாதிரி நான் கடன் வாங்கணும் இந்த லவ்வுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த லவ் அப்படிங்கிறது பயணிக்காமல் போய்விடுகிறது. அப்போ பெரும்பாலும் இவர்களுடன் டிராவல் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய ஒரு ஆதாயத்தை, இவர்களிடமிருந்து ஒரு பணத்தை எதிர்பார்த்து தான் நிறைய இடங்களில் இவர்களுடன் பழகுகிறார்கள். இவர்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு